அன்பிற்கினியவர்களே, நலம்தானே? நீண்ட நாள் கழித்து வளவன் செய்திகளுக்காக நாம் இன்றைய தினம் மலர் மருத்துவத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கவிருக்கிறோம். இடையில் நம்ம சொல்லியிருந்தோம், வேலை பளுவின் காரணமாகவும் பல விஷயங்களை சொல்ல முடியாது என்பது காரணத்தினாலும் நாம் காணொளி போடுறதை கொஞ்சம் நிறுத்தியிருந்தோம். ஆனால் இப்போ மலர் மருத்துவத்திற்கு நாம் காணொளி போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நம்ம மலர் மருத்துவத்தை பற்றி காணொளி போடாட்டி கூட நிறைய குரூப்புகளில் இருக்கோம், அதை பற்றிலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு நடைபெற்று வருகின்றன. உண்மையிலேயே துயரத்தில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு நம்மால் இயன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பல அனுபவங்கள் இருக்கின்றன, அதை பற்றிலாம் சொல்லுவோம். நம்ம மலர் மருந்துகளை பற்றி ஏற்கனவே சொன்னது தான். அதாவது நீங்களே கற்றுக்குங்க, உங்களுக்கு சந்தேகம்னா யார்ட்டையாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி கற்றுக்கிறதுங்கிறதெல்லாம் நம்மளோட பழைய காணொலிகளில் சொல்லியிருக்கோம். பூங்காவனம் ஐயாவோட புத்தகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், அதை வாங்கி பயனடையலாம். நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பு, டெலகிராம் குரூப்பு எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கேள்விகளை கேளுங்கள், அப்பொழுது தான் அதற்கு விடையளிக்க முடியும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னா, ஒரு மலர் மருத்துவத்தை பற்றிய ஒரு குழு, வாட்ஸ்அப் குழு. அந்த குழுவில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் மலர் மருத்துவத்தை பயன்படுத்தினேங்க, ஆனால் அது எனக்கு பலனளிக்கவில்லை, நான் என்ன செய்யலாம்? நான் அந்த யூடியூப் காணொலிகளெல்லாம் பார்த்து அதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன், அது எதுவுமே வேலைக்கு ஆகலை. என்னோடய நிலைமையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை. அதனால் எதுவுமே எனக்கு பலன் கொடுக்கல. நானும் ஒரு நிறைய வகையான காம்பினேஷன்ஸ் போட்டு பார்த்தேன், ஒன்றுமே கை கொடுக்கலை. எனக்கு அது சுத்தமாகவே எடுக்கலை. என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இது இயற்கை தானே. ஒருத்தர் தனக்கு பலனளிக்கலைன்னா என்னங்க இது உண்மைதானா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயம் இயற்கையான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த குழுவில் அதற்கு எதிர்வினையை பார்த்திங்கன்னா, முதல்ல குழுவை விட்டு இவரை வெளியேற்றுங்க, இவருக்கு என்ன விஷயம்னே தெரியாமல் வந்துட்டாருங்கிறதுல ஆரம்பித்து, உங்கள் கர்மா சரியில்லை, உங்கள் ஜோசியம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். எல்லாம் சரியாக இருந்தால் அவர் எங்கே உங்களை தேடி வர்றாரு, இல்லை மலர் மருத்துவத்தை தேடி வர்றாரு என்ன? அதுக்கு அப்போ பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு, இதுக்கு நம்ம ஒரு பதில் கொடுக்கணும். இது மாதிரி பல சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. என்ன அப்படின்னா, அவரோட முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, யூடியூப் காணொலியில் கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க, நாளைக்கு காலையிலே நீங்கள் அம்பானி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறது. இந்த குற்றச்சாட்டு உண்மைதான். இதில் மறுப்பதற்கு ஏதுமில்லை. ஏன்னா மலர் மருந்துகள்ங்கிறது ஒரு 4 பக்கத்தில் இருக்கிற ஒரு புஸ்தகம் அப்படின்னு நினச்சிட்டு ஆளுக்கு படித்த உடனே விளக்கம் கொடுக்கறதுக்கு வந்துட வேண்டியது. எல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து கற்றுக்குறாங்க, அதை கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் குணமாகுதா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதை பற்றி யாரும் சொல்கிறதில்ல. நம்ம இப்படி போடுங்க, அப்படி போடுங்க, இது ஒரு டெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நம்மளே நிறைய காணொலியில் சொல்லியிருக்கோம், இதை நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு பலனளித்தால் நீங்கள் இதை பற்றி பேசுங்கள். இந்த யூடியூப் காணொலிகளில் மலர் மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எண்கணித துறையில் வித்தகரான பண்டிட் சேதுராமன்ட்ட போய் ஒரு தடவை கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு சைட்டு மணிக்கு எல்லாருக்கும் நல்ல நல்ல பேராக வைக்கிறீங்க, உடனே செல்வந்தர் ஆயிடுறாங்க, இது விதியை மாற்றக்கூடியது இல்லையா, இந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வேகமாக பணக்காரர் ஆகிற மாதிரி பேர் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்போ தான் அவங்கள பார்த்து 4 பேர் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க, அப்போ தான் இந்த கலை வளரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த கலை வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஓவர் பூஸ்டப்பாக சொல்கிறது இயற்கை தான். அதாவது நாளைக்கே அம்பானி ஆகிருவீங்கன்னு இல்லாட்டி கூட உங்களோட கடன் அடையலாம், இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லலாம். ஆனால் நம்ம சொல்கிறவங்களும் கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் மலர் மருத்துவத்தின் மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக. பண விஷயம் இல்லாட்டி யாருங்க அதுக்கு வரப்போகிறா அப்படிங்கிறது தான் கேள்வி. நோய் நொடிகளுக்காக வருபவர்கள் மிக குறைவு.
ஆனால் இது உண்மையிலேயே மனத்தில் தோன்றும் குறைபாடுகளுக்காகத்தான் நம்ம இந்த மலர் மருத்துவத்தையே எட்வர்ட் பேட்ச் அவர்கள் கண்டறிந்திருக்காங்க. அவர் சொல்ல வர்றதெல்லாம் நம்ம தத்துவங்கள் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். மனதில் தான் நோய் முதல்ல தோன்றுறது அப்படிங்கிறதெல்லாம் பழைய காணொலிகளை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அட்வான்டேஜ் என்னென்னா, இதனால நிறைய பேர் இதில் ஈடுபாடு கொள்கிறாங்க, விஷயங்களை பரிசீலனை பண்ணி பார்க்குறாங்க, இஷ்டத்துக்கு காம்பினேஷன்ஸே எடுக்கிறாங்க. அது அப்புறம் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க பலன் அளிக்காதப்போ பணம் வரும்ன உடனே வர்றாங்க, மாத்திரையை போடுறாங்க, ஒன்றும் ஆகலை அப்படின்ன உடனே இவங்க எல்லோரும் இதுக்கு எதிர்மறையாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது மலர் மருத்துவம் உங்களுக்கு பணம் குவிக்கிறதுக்காக வேண்டி கண்டறியப்பட்ட ஒரு துறையா? இல்லை. அதை பற்றிய தத்துவார்த்த புரிதல்கள் இல்லாததனால் வரக்கூடிய விளைவு இது. அதனால் பலனளிக்காதவங்க உடனே என்ன செய்வாங்க, மலர் மருத்துவம் சுத்த ஹம்புக்குங்க. அவரே அந்த குரூப்பில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் பேன் பண்ணிட வேண்டியதாங்க அப்படிங்கிறார். பலனளிக்காத சும்மா எல்லாரும் ஆளாளுக்கு அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க. கடைசியில் கேட்டால் உங்களுக்கு கர்மா சரியில்லை, ஜோசியம் சரியில்லைன்னுக்கிட்டு இருக்காங்க, ஜாதகம் சரியில்லைன்னுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சுத்த ஹம்பக்குங்கன்னு அவர் சொல்கிறார். எனக்கு பலன் அளிக்கலைங்க அப்படிங்கிறார். அப்போ அவர் முறையாக அதை பயன்படுத்தினாரா? பலன் அளிப்பது என்றால் என்ன, இதெல்லாம் அவருக்கு தெரியலை. அவர் ஏதோ இன்றைக்கும் போல் காப்பி டீ சாப்பிட்ற மாதிரி மலர் மருத்துவத்தை போட்டோம் போல இருக்குது, மலர் மருந்தை போட்டோம், எதுவுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறார். நீங்கள் தவறாக மலர் மருந்து தேர்ந்தெடுத்திருந்தால் கூட அது உங்கள் குண மாறுபாடுகளை காட்டும், கண்டிப்பாக காமிச்சிருக்கோம். அதை உங்களை அப்சர்வ் பண்ண தெரியலை, அவ்வளோதான். என்ன நடந்துச்சு அந்த மாத்திரையை போட்டதுனால அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை. அப்புறம் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, ஆகா ஃபாரின்லேருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்ட மருந்தாக குடிச்சாத்தியான், கலக்கி குடிச்சாத்தியான்றதெல்லாம் இதெல்லாம் பழைய, நம்ம பல தடவை சொல்லிட்டோம். நீங்கள் மாத்திரையை ஹோமியோபதி கடையில் வாங்கி போட்டாலே பலனளிக்கக்கூடியது தான் இது, நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இல்லைங்க, நீங்கள் ஒரிஜினலாக ஃபாரின்லேருந்தே அப்படியே பேட்ச் சென்டர்லேருந்து நேராக மருந்தை வாங்கி ஒரு 35,000 செலவு பண்ணாதான் அப்படின்னா, இது ஏழை பாளைகளுக்குரிய மருத்துவங்க. நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க, அதிகமாக வாங்கணுங்க? இதெல்லாம் மருந்து விற்கிறவங்களோட டாக்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ யூடியூப் காணொளிகளில் நீங்கள் ஆராய்ச்சி செய்து அதை தேர்ந்தெடுக்கிறதுக்குங்க. அவன் தான் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு இந்த மாத்திரையை போட்டோன்னு 4 நாள் அம்பானியாக இல்லைன்னா உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு? இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த உலகத்தில் இப்படி நடந்து? அப்படி அதை நம்பினது உங்களோட குற்றம். அப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டை விரும்புகிறீங்க, குறுக்கு வழியில் வெற்றி பெறலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இதை நோக்கி வராதிங்க. இது உங்களுக்கானது அல்ல. நீங்கள் ஏன் இங்கே வந்துக்கிட்டு அப்படியே நடக்கலப்பா இப்படி நடக்கலப்பான்ட்டு இதை பற்றி ஊர் பூரா துஷ்பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. அதில் என்ன நடக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து அவருக்கு அந்த சமயத்தில் கர்மா சரியில்லை, அவருக்கு ஜாதக ரீதியாக அந்த சமயத்தில் சனி நடக்குது, வக்கரம் நடக்குது. இதெல்லாம் நம்மளே ஜோதிடமும் ஜாதகமும் மலர் மருத்துவமுங்கிற ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம், புரியுதுங்களா? அந்த கோர்ஸில் நம்ம எப்படி ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு மலர் மருந்துகளை எடுத்துக்கலாங்கிறத சொல்லித்தரோம். ஆனால் அது என்ன செய்யும், விதியை மாற்றுமா மலர் மருந்துகள்னு பல தடவை நம்ம காணொலி போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒருத்தரும் பார்க்குறது கிடையாது. எதில் பணம் வருங்கிற மலர் மருத்துவத்தை மட்டும் பார்த்துட்டு காணொலியை பார்த்துட்டு அதை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்குது. அது மாதிரி 10 பேர் போட்டிருந்தேன்னா 10 பேர் இதையும் பார்த்துட்டு அவன் ஒவ்வொருத்தையும் சொல்கிற காம்பினேஷனையும் போட்டு பார்த்துட்டு எனக்கு சரியில்லைங்க உனக்கு சரியில்லை. பணம் குமிக்கிறதுக்கு மலர் மருந்து பயன்படுத்தினா அவன் அதை பயன்படுத்தி சத்தம் இல்லாமல் பணக்காரன் ஆகிட்டு போயிடுவானே, உனக்கு எதுக்கே அதை சொல்கிறாங்கிற கூறு கூட உனக்கு வேண்டாமா? பேராசை கண்ணை மறைக்கிறதா உங்களுக்கு என்ன? அதனால் இதை கூறியவர் மீதும் குற்றம் இருக்கிறது என்ன. அவர் ஏதோ நினச்சிட்டார், உழைக்காமலே பணம் வருமா அந்த மாதிரி ஏதோ நினச்சிட்டாரு. இல்லை, இது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன, கர்மாவை மாற்றுமா, விதியை மாற்றுமா, இதெல்லாம் பல தடவை நம்ம சொல்லிட்டோம். மலர் மருத்துவத்தை போட்டாலும் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள், நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடந்தே தீரும். அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சா அது நடந்து தாங்க ஆகும். அதை மலர் மருந்து போய் தடுத்து நிறுத்திடாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆர்ஆர் ரெமடி வச்சுருந்தா நம்மளே சொல்லியிருக்கோம், காரில் ஆக்சிடெண்ட்டே ஆகாதுங்க. எப்படி இருக்குன்னா, இதுக்கு ஒரு முல்லா கதை இருக்குது. என்ன சொல்லுவாராம் முல்லா, வீட்டை சுற்றி உப்பை தூவிக்கிட்டு இருந்தாராம். என்னங்க வீட்டை சுற்றி உப்பை தூவுறீங்கன்னா, உப்பை தூவினா வீட்டுக்கு புளியே வராதான், புளியை விரட்டிடுமா இந்த உப்பு அப்படின்னு இருக்காரு.
ஏங்க நம்ம ஏரியாலேயே புலியே கிடையாதுங்க, இங்கே எப்படிங்க புலி வரும் அப்படின்னு இருக்காரு. பார்த்தீங்களா, நான் உப்பை போட்டதுனால நம்ம ஏரியாலேயே புலி இல்லை, ஓடிடுச்சு அப்படின்னாரா முல்லா. அது மாதிரி தான் இது. உங்களுக்கு நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ மலர் மருந்து போடுறதுனால என்னங்க பயன்? புரியுதுங்களா? இப்போயே 10 நிமிஷம் ஆச்சு. இதை நீங்கள் இதுவரையும் கேட்டதுக்கே பொறுமை வேணும். இதை அடுத்த காணொளியில் நாம் காணலாம். புரியுதுங்களா? ஒவ்வொன்றா பதில் சொல்லுவோம். நிறைய ரகசியங்கள் விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்கள் மனசு பக்குவமாக இருக்கணும். முதல்ல வீதியெங்கும் பதில்கள் இருக்கின்றன, பார்க்கத்தான் கண்கள் இல்லை உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். வாழ்க மகிழ்வுடன்.